Hi friends, welcome to Fairy's Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான காய்கறி பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எல்லா விதமான காய்கறி பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சத்தான ஹெல்த்தியான பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கியிருக்கேன். அடுத்து 150 கிராம்ஸ் கேரட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த எல்லா காய்கறியும் வச்சு தான் நான் இப்போ பொரியல் பண்ண போகிறேன். பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கின வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணதை போட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பீன்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கேரட் போட்டுக்கோங்க. கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அடுத்து இது 3 கிளறி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து குடமிளகா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு குடமிளகா போட்டுக்கோங்க. குடமிளகாவும் போட்டு பண்ணும்போது பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். இது கூடவே காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் கிளறி கொடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதக்கியதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கோங்க. வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் காய்கறியில் கரம் மசாலா போட்டால் பிடிக்குமான்னு தெரியாது. பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வாசனை எல்லாம் போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா காய்கறியுடைய சத்தே போயிடும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. போதும், ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. சிம்மில் வச்சாவே 5 மினிட்ஸில் எல்லா காய்கறியும் வெந்துடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி நல்லா சூப்பராக எல்லா காய்கறியும் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. இந்த காய்கறி பொரியலை சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் இந்த பொரியல் கூட போட்டுட்டு ப்ரெட்டோடு வச்சு சாப்பிடும்போது சாண்ட்விச் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.